ஜூலை 6ஆம் நாளன்று உலக வரலாற்றில் பதிவு பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். ஜூலை 6 1923 ஜூலை 6ஆம் தேதி மாஸ்கோவில் கையெழுத்திடப்பட்ட ஒன்றிய ஒப்பந்தத்தை மைய நிர்வாகக் குழு அதிகாரப்பூர்வமாக ஏற்றதை அடுத்து USSR என்ற சோவியத் சமூக குடியரசுகளின் ஒன்றியம் உருவானது. 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சி மற்றும் பின்னர் நடந்த உள்நாட்டு போருக்கு பின் பல மாகாணங்கள் மற்றும் குடியரசுகள் தனித்தனியாக செயல்பட்டன. ஆனால் லெனின் தலைமையில் பல சோவியத் குடியரசுகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதலில் 4 முக்கிய குடியரசுகள் ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ் மற்றும் அர்மேனியா, அஜர்பைஜான், ஜார்ஜியா ஆகியவற்றை உள்ளடக்கிய டிரான்ஸ்காகசியன் கூட்டமைப்பு உள்ளிட்ட பிரதேசங்கள் ஒன்றிணைக்கப்பட்டன. ஒவ்வொரு குடியரசும் தங்களின் தனித்துவத்தை வைத்திருந்தாலும் சமூக கொள்கையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட அரசியல் அமைப்பாக செயல்படுவதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. சோவியத் புரட்சியின் பின்னணியில் உருவான இந்த ஒன்றிணைப்பு இன, மொழி வேறுபாடுகள் பலவாக இருந்த சமுதாயங்களை ஒரே தளத்தில் கட்டமைக்க முயன்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் முயற்சியாகும். 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கிய அரசியல் மாற்றங்களில் ஒன்றாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. 1885ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் நாள் பிரெஞ்சு விஞ்ஞானி லூயி பாஸ்டர் வெறிநாய்க்கடிக்கு எதிரான தடுப்பூசியை முதன்முறையாக ஜோசப் மேஸ்டர் என்ற 9 வயது சிறுவன் மீது வெற்றிகரமாக பயன்படுத்தினார். வெறிநாய்க்கடி நோய் மனிதர்கள் மற்றும் விலங்குகளில் மூளை மற்றும் நரம்பியல் அமைப்பை தாக்கும் மிக அபாயகரமான வைரஸ் நோயாகும். இதற்கு மருந்து இல்லாத காரணத்தால் நோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் உயிரிழந்தனர். பாஸ்டரும் அவரது கூட்டாளியுமான எமிலி ரவ் என்பவரும் இணைந்து இது தொடர்பாக பல ஆண்டுகள் ஆய்வுகளை நடத்தினர். இறுதியில் வெறிநோயால் பாதிக்கப்பட்ட நாய்களின் நரம்பியல் திசுக்களில் இருந்து ஒரு தடுப்பூசியை உருவாக்கினர். வெறிநாய்க்கடிக்கு உள்ளான மேஸ்டர் என்ற சிறுவனை காப்பாற்ற அந்த தடுப்பூசியை 13 முறை போட்டு பரிசோதித்தார் லூயி பாஸ்டர். இது வெற்றிகரமாக செயல்பட்டது. மேஸ்டர் முழுமையாக குணமடைந்தார். இது மருத்துவ உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டது. இதையடுத்து லூயி பாஸ்டர் கண்டுபிடித்த தடுப்பூசி உலகில் மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட முதல் வைரஸ் தடுப்பூசி என்ற பெருமையை பெற்றது. பின்னர் பாஸ்டரின் பெயரில் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் நிறுவப்பட்டது. இது வைரஸ்கள் மற்றும் தடுப்பூசிகள் தொடர்பான ஆய்வுகளில் உலகின் முக்கிய ஆய்வு மையமாக இன்றைக்கும் திகழ்கிறது. 1947 ஜூலை 6ஆம் நாள் AK-47 துப்பாக்கி உற்பத்தி தொடங்கியது. AK-47 என்பது ரஷ்ய ஆயுத வடிவமைப்பாளர் மிக்கைல் கலாஷ்னிகோவ் 1947ஆம் ஆண்டில் உருவாக்கிய ஒரு தானியங்கி துப்பாக்கியாகும். அதன் முழு பெயர் ஆட்டோமேட் கலாஷ்னிகோவா 1947. AK என்பது ஆட்டோமேட் கலாஷ்னிகோவா என்பதன் சுருக்கமாகும். 1947ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டதால் 47 என்ற எண் சேர்க்கப்பட்டு இந்த துப்பாக்கி AK-47 என பெயர் பெற்றது. இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சோவியத் ரஷ்யா உருவாக்கிய மிக முக்கிய ஆயுதமாகும். 1947இல் உருவாக்கப்பட்ட இந்த துப்பாக்கி 1949இல் சோவியத் இராணுவத்தின் அதிகாரப்பூர்வமான ஆயுதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்மாஷ் எனும் தொழிற்சாலையில் அதன் உற்பத்தி தொடங்கியது. எளிமையான வடிவமைப்பில் எளிதாக கையாளும் வகையில் குறைந்த நீளத்தில் வடிவமைக்கப்பட்ட AK-47 மழை, பனி போன்ற சூழ்நிலைகளிலும் பழுதின்றி இயங்கும் திறன் கொண்டது. முற்றிலும் தானியங்கி துப்பாக்கியாகவோ கையால் இயக்கும் வகையிலோ இதனை பயன்படுத்த முடியும் என்பதால் குறுகிய தூர சண்டைகளுக்கு மிகவும் ஏற்ற துப்பாக்கியாக விளங்கியது AK-47. குறைந்த செலவில் அதிக எண்ணிக்கையில் தயாரிக்க முடியும் என்பதால் AK-47 ரக துப்பாக்கிகளுக்கு உலகெங்கிலும் வரவேற்பு கிடைத்தது. உலகின் பல்வேறு இராணுவங்கள், அரசியல் குழுக்கள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகள் AK-47 துப்பாக்கிகளை பயன்படுத்துகின்றன. அதன் ஆற்றல், இலகுவாக கையாள இயலும் திறன் போன்றவற்றின் காரணமாக இது உலகின் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் துப்பாக்கி என புகழ் பெற்றது. AK-47 என்பது ஆயுத வரலாற்றில் மட்டுமல்ல, உலக அரசியல் மற்றும் போர் வரலாற்றிலும் முக்கியமான இடத்தை வகிக்கிறது.